ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜனவரி 15. பரமாத்மா சொத்தை அடைவதற்கு நம்மை அதிகாரியாக ஆக்குகிறார். நமக்கு என்ன வேண்டும்? நிச்சய புத்தி வேண்டும். ஆத்மாக்கள் நடிகர்கள் எங்கே இருக்கக்கூடியவர்கள்? ஆத்மாக்கள் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது. நடிகர்கள் இங்கே வசிக்கக்கூடியவர்கள். சிவ தந்தை அனைவரையும் அழைத்துச் செல்வதால் அவருக்கு என்ன பெயர்? வழிகாட்டி, விடுவிக்க கூடியவர். பரமாத்மாவை அனைவரும் ஏன் அழைக்கிறார்கள்? துக்கம் தாழ முடியாததால் தனது மரணத்திற்காக. பாவம் அதிகரித்த போது எது ஸ்தாபனை ஆகிறது? பௌத்த தர்மத்தில் சந்நியாச தர்மம் ஸ்தாபனை ஆகிறது. பக்திக்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பக்தர்கள் பெரும்பாலும் ஓ கடவுளே, ஓ பகவானே என அழைக்கிறார்கள். ஞானிகள் அவ்வாறு அழைப்பதில்லை. ஏனெனில் தந்தை என உணர்ந்து ஆஸ்தி அடைகிறார்கள். உறவினர்களிடம் பழக வேண்டும், விலகியும் இருக்க வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? கிருஷ்ணபுரி, ஹம்சபுரி என கூறுகிறார்கள். ஹம்சபுரி அழிந்து கிருஷ்ணபுரி வரும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நன்றி. ஓம் சாந்தி.